நீங்க எப்பவாவது ஒரு கலங்கிய குட்டைய, அதாவது ஒரு சகதியால நிரம்பின சின்ன குளத்த சுத்தம் செய்ய முயற்சி பண்ணிருக்கீங்களா? ம் அது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. ஆமா. ஒரு விஷயத்த கவனிச்சு பாருங்க. நீங்க அந்த சகதிய உங்க கைகளால எவ்வளவு வேகமா அப்புறப்படுத்த நினைக்கிறீங்களோ, எவ்வளவு அதிகமா அந்த தண்ணிய சுத்திகரிக்க போராடுறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த குட்டை இன்னும் அதிகமா கலங்கி போகும். கண்டிப்பா. அந்த சகதிய தோண்டி எடுக்கிறது அடிப்படையில இன்னும் அதிகமான குழப்பத்தை தான் உருவாக்கும். அத சுத்தம் செய்யணும்னா ஒரே வழி அந்த தண்ணிய எந்த சலனமும் இல்லாம அப்படியே அமைதியா இருக்க விடுறது தான். சரிதான். நேரம் செல்லச் செல்ல அந்த புவியீர்ப்பு விசை காரணமா சகதி மெல்ல மெல்ல கீழ படிஞ்சு தண்ணி தானாகவே தெளிவாயிடும். நம்மளோட மனசும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு இல்லையா? இப்ப இத கேட்டுக்குறிட்டு இருக்கிற நீங்க, எப்பவாவது ஒரு 5 நிமிஷம் கண்கள மூடிக்கிட்டு, நான் இப்ப எந்த சிந்தனையும் இல்லாம அமைதியா இருக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி உட்கார்ந்திருக்கீங்களா? நிறைய பேர் இத ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்படி உட்கார்ந்த மறுகணமே மனசு 100 வெவ்வேறு திசைகள்ல ஓடத் தொடங்கும். எதையாவது சாதிக்கணும், மனத ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு நாம முட்டி மோதும்போது மனசு இன்னும் அதிகமா குழம்புது. ஆனா அந்த சலனங்கள தாண்டி மனதோட மிக உயர்ந்த தெளிவான ஒரு அமைதி நிலைய அடைய முடியும்னா எப்படி இருக்கும்? அது ஒரு அற்புதமான நிலையா இருக்கும். அதுதான் இந்த ஆழமான தேடலோட மையக்கருத்து. சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். கண்டிப்பா. பௌத்த தியான முறைகள்ல சொல்லப்படுற மிக ஆழமான மனநிலையான ஜானா அப்படிங்கிற நிலைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் ரொம்பவே சுவாரஸ்யமானது. மிக விரிவான ஆய்வு கட்டுரை. அதாவது தேரவாத பௌத்த தியானத்தில் ஜானாக்களின் விமர்சன பகுப்பாய்வு அப்படிங்கிற அந்த கட்டுரையை வச்சுதான் இந்த தேடலை நாம கட்டமைச்சிருக்கோம். உண்மைதான். தியானம் அப்படிங்கிறது வெறும் சடங்கு இல்ல அப்படிங்கிறத நேயர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது மனதோட கூறுகளை ரொம்ப நுட்பமா அலசி ஆராய்ஞ்சு அதை மாற்றி அமைக்கிற ஒரு தீவிரமான உளவியல் பயிற்சி. அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் பிராக்டிஸ்னு சொல்றீங்க. ஆமா. நம்ம மனச ஒரு சிக்கலான இயந்திரமா பார்த்தோம்னா, தியானம்ங்கிறது அந்த இயந்திரத்தோட தேவையற்ற பாகங்களை ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு நீக்கி அதோட செயல்திறனை உச்சத்திற்கு கொண்டு போற ஒரு அறிவியல் பூர்வமான செயல்முறை. கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அந்த உச்சநிலைக்கு போறதுக்கு முன்னாடி நாம ஒரு அடிப்படையான விஷயத்த புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்த சொல்றீங்க? அதாவது நாம ஏன் இயல்பாகவே அமைதியா இல்ல, மனத ஒருமுகப்படுத்துறதுக்கு தடையா இருக்கிற விஷயங்கள் என்னென்ன? இந்த ஆய்வு கட்டுரை இத 5 தடைகள் அப்படின்னு குறிப்பிடுது. ம் பௌத்த தத்துவத்துல இத பஞ்சநீவரண அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஆரம்பத்துல பேசின அந்த தெளிவான குட்டைய அடைய முடியாம தடுக்கிற மனதோட குப்பைகள் தான் இந்த 5 தடைகள். அந்த 5 தடைகள் என்னென்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. புலனின்பங்கள் மீதான ஆசை, வெறுப்பு அல்லது தீய எண்ணம், சோம்பல் மற்றும் மந்தநிலை, அமைதியின்மை மற்றும் கவலை, அப்புறம் இறுதியா சந்தேகம். ஓ, இந்த 5ம் தான் நம்ம அமைதியை கெடுக்குதா? இது அப்படியே உங்க அன்றாட வாழ்க்கையோட கொஞ்சம் தொடர்பு படுத்தி பாருங்களேன். ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும். நீங்க ஒரு முக்கியமான வேலையில அல்லது உங்க ஆபீஸ் ப்ராஜெக்ட்ல முழுமையா கவனம் செலுத்தணும்னு லேப்டாப் முன்னாடி உட்கார்றீங்க. அப்போ என்ன நடக்கும்? முதல்ல கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியா பாப்போமே, அல்லது ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோமே அப்படிங்கிற ஆசை வரும். அதுதான் புலனின்பங்கள் மீதான ஆசை. கரெக்ட். அடுத்து உங்க மேனேஜரோ அல்லது கூட வேலை பார்க்கறவங்களோ உங்களுக்கு கோபப்படுத்தியிருந்தா அதை நினைச்சு உள்ளுக்குள்ள எரிச்சல் அடைவீங்க. அது வெறுப்பு அல்லது தீய எண்ணம். அதோட தொடர்ச்சியா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, மூளை வேலை செய்ய மறுக்குது, இத நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தோணும். அது சோம்பல் மற்றும் மந்தநிலை. ஆமா, நிறைய நாள் எனக்கு இப்படி தோணி இருக்கு. சரி, அதையும் தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அடுத்து என்ன நடக்குமோ, அந்த இஎம்ஐ எப்படி கட்டுறதோ, எதிர்காலம் என்னவாகுமோ அப்படிங்கிற அமைதியின்மை அல்லது கவலை வரும். இது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கிறதான். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையிலே என்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா, எனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படிங்கிற ஆழமான சந்தேகம் எழும். இது நம்மள பலருக்கும் தினமும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே. ஆனா எனக்கு இதுல வர்ற கேள்வி என்னன்னா, இந்த தடைகள் எப்படி உருவாகுது? ஏன் நம்ம மனசு அடிக்கடி இப்படி அலைபாயுது? இதுக்கு மூலக்கட்டுரை ஒரு மிக தெரிவான ஆனா ஆழமான காரணத்தை சொல்லுது. அறிவற்ற சிந்தனை அல்லது பாலி மொழியில அயோனிசோ மனசிகாரா அப்படிங்கிறது தான் இந்த தடைகளுக்கு உணவா அமையுது. அறிவற்ற சிந்தனைனா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு விஷயத்த அதோட உண்மையான தன்மையில பார்க்காம தவறான கோணத்துல பார்க்கறது. உதாரணமா, சமூக வலைத்தளத்துல ஒரு வீடியோவை பார்க்கறது உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தரும்னு உங்க மூளை நம்புது. ஆமா, ஒரு 2 நிமிஷம் சந்தோஷம் தான் அது. தக்காலிகமானதோ அதை நிரந்தரமானதுன்னு நம்புறதோ
எது இறுதியில அமைதியின்மையை தருமோ அதை இன்பம்னு நினைக்கிறது. இந்த தவறான புரிதல் தான் அறிவற்ற சிந்தனை. இதுதான் அந்த 5 தடைகளுக்கும் ஆக்சிஜன் மாதிரி செயல்பட்டு மனதோட பார்வையை மழுங்கடிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. நீங்க சொல்றத பார்த்தா நாம தியானத்தின் மூலமா முதல் ஜானாவை அடையணும்னா இந்த உணர்ச்சிகளை எல்லாம் அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ம் ஆனா மாடர்ன் சைக்காலஜி என்ன சொல்லுது? கோபமோ கவலையோ ஆசையோ எந்த உணர்ச்சியும் அடக்கி வைக்க கூடாது, அதை எதிர்கொள்ளணும்னு தானே சொல்லுது. உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறது மனநலத்திற்கு கேடு இல்லையா? இது ரொம்ப சிறப்பான கேள்வி. தியானம் பத்தி பலருக்கு இருக்கிற மிகப்பெரிய குழப்பமும் இதுதான். டாக்டர் குணரத்னா இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறாரு. அவர் என்ன சொல்றாரு? பௌத்த தியானத்துல இந்த தடைகளை அடக்கிறது அப்படிங்கிறது மனதோட ஆழத்துல குப்பைகளை சுருட்டி வைக்கிறது மாதிரியான ஒரு செயல் கிடையாது. இது தற்காலிகமான தந்திரோபாயமான ஒரு தற்காப்பு முறை. தற்காலிகமான முறைனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் அதை தள்ளி வைக்கிறதா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடி அந்த அறையை முற்றிலும் கிருமி நீக்கம் செய்வார் இல்லையா? அதே போல தான் இதுவும். உங்க மனதோட ஆழமான அறியாமையை நீக்கணும்னா முதல்ல உங்க மனம்ங்கிற அறைய ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தின் மூலமா தூய்மையா வச்சுக்கணும். ஓஹோ, ரொம்ப அருமையான விளக்கம். எப்படி ஒரு இருட்டான அறையில விளக்கை ஏற்றினா இருள் விலகி ஓடுதோ அதுபோல தியானத்தின் மூலமா மனதை ஒருமுகப்படுத்தும் போது இந்த தடைகள் தற்காலிகமா விலகுது. இது முதல் கட்டம் மட்டுமே. இத சமதா அப்படின்னு சொல்லுவாங்க. அருமை. ஆக அந்த அறுவை சிகிச்சை அறையை கரார் செய்தாச்சு. அந்த தடைகளை அகற்றிய பிறகு மனமடைற முதல் வெற்றி நிலை என்ன? அதுதான் முதல் ஜானா. ஆமா. இந்த இடம் ரொம்பவே கவித்துவமாகவும் உளவியல் ரீதியாகவும் அழகா இருக்கு. முதல் ஜானாவில 5 மனக்கூறுகள் இருக்கிறதா டாக்டர் குணரத்ன குறிப்பிடுறாரு. இதை நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல வித்தக்கா, அடுத்து விசாரா. இந்த 2 வார்த்தைகளையும் நான் எப்படி கற்பனை செய்துக்கிறேன்னா, சொல்லுங்க, உங்க உவமைகள் எப்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். வித்தக்கா அப்படிங்கிறது ஆழமான ஆரம்ப சிந்தனை, விசாரா அப்படிங்கிறது தொடர்ச்சியான சிந்தனை. இத நேயர்களுக்கு எளிமையா புரிய வைக்க ஒரு பறவையை எடுத்துப்போம். சரி. ஒரு பறவை தரையிலிருந்து தன் சிறகுகளை பலமா அடிச்சு வானத்தை நோக்கி மேலே எழும்புது இல்லையா? அந்த ஆரம்ப கட்ட உந்துதல், அந்த சிறகடிக்கிறது தான் வித்தக்கா. சிறப்பான உதாரணம். அதன் பிறகு அது வானத்துல ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைஞ்சதும் சிறகுகளை அடிக்காம அப்படியே காத்துல மென்மையா மிதந்து செல்லுமே, அதுதான் விசாரா. இந்த உவமை அந்த 2 கூறுகளோட தன்மைய மிக சரியா விளக்குது. தியானத்துல நீங்க ஒரு பொருளின் மீது, உதாரணமா உங்க மூச்சின் மீது உங்க கவனத்தை கொண்டு செல்றது வித்தாக்கா. அந்த மூச்சின் மீதே உங்க கவனத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துறது விசாரா. இதுல மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மூலக்கட்டுரையில இதுக்காக இன்னொரு அழகிய உவமையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அந்த தேனீ உவமை தானே. ஒரு தேனீ தூரத்திலிருந்து ஒரு பூவை நோக்கி நேரா பறந்து செல்றது வித்தாக்கா. அந்த பூவை அடைஞ்சதும் அதை சுத்தி சுத்தி ரீங்காரமிட்டு அதோட தேனை எடுக்கிறது விசாரா. ஆஹா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு உவமையும் இருக்கு. ஒரு பெரிய வெண்கல மணிய நீங்க ஒரு சுத்தியால ஓங்கி அடிக்கும்போது டாங் அப்படின்னு ஒரு பலமான ஓசை எழும்புது இல்லையா? அது வித்தாக்கா. அதன் பிறகு அந்த ஓசை காத்துல மெல்ல மெல்ல அதிர்வுகளா அப்படின்னு தொடர்ந்து ஒலித்துக்கிட்டே இருக்குமே, அதுதான் விசாரா. என்ன ஒரு ஆழமான கவனிப்பு பாருங்க. வித்தாக்காங்கிறது மனதை இலக்கை நோக்கி செலுத்துறது, விசாராங்கிறத மனதை அங்கேயே கட்டி போடுறது. இப்படி மனதை ஒரே இடத்துல வெற்றிகரமா கட்டி போட்டவுடன் என்ன ஆகும் தெரியுமா? உங்க மனசு பல வருடங்களா தேடிக்கிட்டு இருந்த அந்த அமைதி கிடைக்கும் போது பீதி எனப்படும் பேரானந்தமும் சுகா எனப்படும் ஆழமான மகிழ்ச்சியும் தானாவே உருவாகுது. ஓ, பேரானந்தம் மகிழ்ச்சி ரெண்டும் அடுத்தடுத்து வருதா? ஆமா. இந்த வித்தாக்கா, விசாரா, பீதி, சுகா ஆகிய 4ம் இணைந்து ஏக கதா அப்படிங்கிற முழுமையான ஒருமுகப்பாட்டை சாத்தியமாக்குது. இதுதான் முதல் நிலை ஜானா. கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நிலையில மனசு எந்தவிதமான சோர்வோ கவலையோ இல்லாம, அந்த 5 தடைகளும் இல்லாம மிக தெளிவா ஒரு ஒளி வீசுற குட்டைய போல இருக்கும். இன்னதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. ஒரு நிமிஷம் இத கவனிச்சு பாருங்க. முதல் நிலையில நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னோம்? பேரானந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்குது. ஆமா. ஆனா நாம எல்லாரும் ஒட்டுமொத்த மனித குலமுமே இந்த மகிழ்ச்சியை தேடித்தானே அலையறோம். பணமோ பதவியோ உறவுகளோ எல்லாமே இந்த சுகாவை தேடிதான். உண்மைதான். ஆனா தியானத்தோட உச்ச நிலையா, அதாவது 4வது ஜானாவ அடைய நாம இந்த மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் கூட கைவிடணும்னு இந்த ஆய்வு சொல்லுது. எனக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இவ்ளோ கஷ்டப்பட்டு அடைஞ்ச மகிழ்ச்சியை ஏன் தூக்கி எறியணும்? இந்த முரண்பாடு தான் பௌத்த உளவியலோட மிக உச்சக்கட்ட தத்துவம்.
ஆரம்ப நிலையில தியானத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு, அந்த சோர்வான மனதை தட்டி எழுப்புறதுக்கு அந்த மகிழ்ச்சியும் பேரானந்தமும் உந்து சக்தியா தேவைப்படுது. அது ஒரு வகையான ரிவார்ட் போல. சரி. ஆனா நீங்க தியானத்தோட ஆழத்திற்கு செல்ல செல்ல மனதோட அந்த நுண்ணிய ஒருமுகப்பாட்டிற்கு இந்த மகிழ்ச்சி கூட ஒரு வகையான சலனம் தான். மகிழ்ச்சியே ஒரு சலனமா? எப்படி ஒரு பாசிட்டிவான உணர்ச்சி சலனமாக முடியும்? இத இப்படி யோசிச்சு பாருங்க. உலக கோப்பை இறுதிப் போட்டியில உங்களுக்கு பிடிச்ச அணி கடைசி பந்துல வென்று விடுதுன்னு வச்சுப்போம். அப்போ ஏற்படுற அதீத உற்சாகம் உங்களை எப்படி ஆட்கொள்ளும்? கண்டிப்பா கத்துவோம், துள்ளி குதிப்போம். ஆமா, நீங்க கத்துவீங்க, இதயம் வேகமா துடிக்கும், உணர்ச்சிகள் கொந்தளிக்கும், சிலருக்கு ஆனந்த கண்ணீரே வரும். பௌத்த தத்துவத்தின்படி பீதி, அதாவது பேரானந்தங்கிறது அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான கொந்தளிப்பு தான். அப்படியா? அது இனிமையானது தான், ஆனா அது அமைதியற்றது. அது உங்க உடலையும் மனதையும் ஒருவித அதிர்விலே வச்சிருக்கும். ஓ, இப்ப புரியுது. அந்த ஆனந்தம் கூட மனதோட அலைவரிசையை ஏற்றி இறக்குதுன்னு சொல்றீங்க. முற்றிலும் சரி. அதனால தான் 2வது ஜானாவிற்கு செல்லும்போது மனதிற்கு எதன் மீதும் கவனத்தை செலுத்த வித்தக்கா விஷாராங்கிற ஆரம்ப முயற்சிகள் தேவையில்லைன்னு புரிஞ்சு அதை மனசு விட்டுடுது. மனசு தானாகவே உருமுகப்பட்டிருக்கும். சூப்பர். அப்புறம் 3வது ஜானாவுல? அடுத்து 3வது ஜானாவிற்கு செல்லும்போது அந்த அதீத உற்சாகமான கொந்தளிப்பான பீடியையும் விட்டுடுது. அங்கே வெறும் அமைதியான மகிழ்ச்சியான சுகம் மட்டுமே இருக்கும். இறுதியா 4வது ஜானாவுல அந்த சாதாரண மகிழ்ச்சியான சுகாவையும் மனம் ஒரு சுமையா கருதி விட்டுடுது. அப்படியென்றால் 4வது ஜானாவுல மிஞ்சுவது என்ன? எந்த உணர்ச்சியும் இல்லனா அது வெறும் இருட்டான வெறுமையான நிலையா? இது வெறுமையான நிலை இல்ல, இதுவே முழுமையான நிறைவு நிலை. அங்கே இன்பமும் துன்பமும் அற்ற ஒரு முழுமையான சமநிலை மட்டுமே எஞ்சியிருக்கும். இத உபேகா அப்படின்னு சொல்வாங்க. உபேகா கொஞ்சம் புது வார்த்தையா இருக்கே. உபேகான்னா எந்த ஒரு உணர்ச்சிக்கும் ஆட்படாத, எந்த சலனமுமே இல்லாத ஒரு கண்ணாடியை போன்ற தெளிவான நிலை. ஒரு கண்ணாடி அதோட முன் இருப்பதை எந்த விருப்பும் இன்றி அப்படியே பிரதிபலிக்கும் இல்லையா? அதுபோல உங்க மனசு இயற்கையோட உண்மைய எந்த சாயமும் இன்றி பார்க்கும். எவ்ளோ ஆழமான சிந்தனை. நாம பொதுவா மேலே செல்றதுன்னா புதிய புதிய விஷயங்களை சேர்த்துக்கிட்டே போறதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனா இங்க விட்டு கொடுப்பதன் மூலம் மேலேறுதல் நடக்குது. ஆமா, ஏற்கனவே உள்ளவற்றை அது இன்பமாகவே இருந்தாலும் ஒவ்வொன்றா கழற்சி எரிஞ்சுவிட்டு சுதந்திரம் அடைவதால தான் தியானத்தோட உச்சநிலையை அடையிறோம் அப்படிங்கிறத மூலக்கட்டுரை மிக தெளிவா விளக்குது. சரியா சொன்னீங்க. சரி, இவ்ளோ தூரம் மனதை ஒருமுகப்படுத்தி ஆழமான நிலைய அடைஞ்சாச்சு. 4வது ஜானாவோட அந்த அமைதியான கண்ணாடியையும் தொட்டாச்சு. இதுதான் தேடலோட இறுதி இலக்கா? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இல்ல. ஒரு கண்ணாடி தன்னிடம் பிரதிபலிப்பதை தெளிவா காட்டும். ஆனா அந்த கண்ணாடிக்கு தான் எதை பிரதிபலிக்கிறோங்கிற புரிதல் கிடையாது. இதுதான் மூலக்கட்டுரையோட மிக முக்கியமான தத்துவார்த்த பகுதி. ஓஹோ, இதுக்கு மேலே ஒன்னு இருக்கா? ஆமா. டாக்டர் குணரத்னா ஜானாக்களோட நோக்கத்தை 2 வகையா பிரிக்கிறாரு. லௌகிக ஜானாக்கள் மற்றும் லோகோத்தல ஜானாக்கள். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நேயர்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? நிச்சயமா. நாம இதுவரை பேசின 4 ஜானாக்களும் லௌகீகமானவை, அதாவது உலகியல் சார்ந்தவை. இவை நாம ஆரம்பத்துல பேசின அந்த 5 தடைகளை மிக வலிமையா தற்காலிகமா அடக்கி வைக்கும். உங்களை அதீத அமைதியிலையும் சமநிலையிலையும் வச்சிருக்கும். ஆனா இது பெர்மனன்ட் இல்லையோ? கரெக்ட். தியானத்திலிருந்து நீங்க வெளியே வந்து மீண்டும் நிஜ உலகை எதிர்கொள்ளும் போது அந்த தடைகள் மீண்டும் தலைதூக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆசைகள் மற்றும் அறியாமையோட ஆணிவேர் உங்க மனதோட ஆழத்துல அப்படியே தான் இருக்கும். நான் முன்பு கேட்ட அந்த சைக்காலஜி கேள்விக்கான முழுமையான விடை இங்குதான் கிடைக்குது. அடக்கி வைக்கிறது நிரந்தர தீர்வல்ல. அப்படியென்றால் அந்த ஆணி வேற எப்படி அறுக்கிறது? தற்காலிக அமைதியிலிருந்து நிரந்தர விடுதலைக்கு எப்படி செல்றது? அங்கேதான் விபஸ்ஸனா எனப்படும் உள்ளார்ந்த ஞானம் தேவைப்படுது. வெறும் ஒருமுகப்பாடு மட்டும் போதாது. இந்த 4வது ஜானாவோட அதீத அமைதியையும் கூர்மையையும் பயன்படுத்தி வாழ்க்கையோட நிலையாமை மற்றும் துன்பத்தின் தன்மையை நீங்க பகுத்தாராய்ந்து பார்க்கணும். அதாவது விபசனா மூலமா ஆராய்ச்சி செய்யணும். ஆமா, எப்போ இந்த ஆழமான ஒருமுகப்பாட்டுடன் பொருட்களோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிற ஞானம் இணையுதோ அப்போ அந்த ஜானா லோகோத்தர நிலையா, அதாவது உலகியலை கடந்த நிலையா மாறுது. அதுவே அறியாமையை வேர் அறுத்து மனிதனோட இறுதி விடுதலையான நிப்பானாவே அளிக்குது. இதை நான் இப்படி சுருக்கமா புரிஞ்சுக்கிறேன். நீங்க அடையிற இந்த உன்னதமான கவன குவிப்பு அப்படிங்கிறது ஒரு மிக கூர்மையான கத்திய போன்றது. அந்த கத்திய தீட்டுறதுக்கு தான், அதோட துருவ நீக்கிறதுக்கு தான் இந்த 4 ஜானாக்கள் பயன்படுது.
ஆனா வெறும் கத்திய வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? கரெக்டான பாயிண்ட். அந்த கத்திய கொண்டு உங்களை பிறப்பு இறப்பு சுழற்சியில பிணைத்துள்ள அறியாமைங்கிற சங்கிலிகளை அறுத்தெறியறதுக்கு ஞானம்ங்கிற செயல்பாடு மட்டுமே துணை புரியும். கத்தி மட்டும் இருந்தா போதாது, அதை எங்கே எப்படி சரியா பயன்படுத்துறதுங்கிற விவேகமும் வேணும். அது ஒரு மிக சரியான ஒப்பீடு. லௌகீக ஜானாக்கள் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதுல தேரவாத பௌத்த அறிஞர்களிடையே பல்வேறு விவாதங்கள் இருந்தாலும், ஞானம் இல்லாம முழுமையான விடுதலை சாத்தியம் இல்லை என்பதுல எல்லாரும் உறுதியா இருக்காங்க. நீங்க எவ்வளவு கூர்மையான கத்திய வச்சிருந்தாலும் அதை செயல்படுத்துறது அந்த ஞானமே. இந்த ஆழமான தேடலோட முடிவுல உங்ககிட்ட ஒரு சிந்தனைய முன்வைக்க விரும்புறேன். நாம ஆரம்பத்துல பேசின அந்த சகதி நிறைந்த குட்டிய மீண்டும் ஒரு முறை நினைச்சு பாருங்க. இன்றைய நவீன உலகில ஸ்மார்ட் போன்களும் சமூக வலைத்தளங்களும் முடிவில்லாத நோட்டிபிகேஷன்களும் நம்ம மனக்குட்டையே தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா இத மறுக்கவே முடியாது. நாம முன்னர் பேசின அந்த 5 தடைகளும் நம்ம அன்றாட வாழ்க்கையில பல மடங்கு பெரிதாகி நம்ம கவனத்தை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்றைய உலகில உண்மையான ஒருமுகப்பாடுங்கிறது எட்டாக்கனி ஆயிடுச்சு, ஒரு ஆடம்பரம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான வேகமான சூழல்ல 4வது ஜானாவிற்கோ அல்லது இறுதி விடுதலையான நிப்பாமாவிற்கோ நம்ம உடனே செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்ல. நம்ம மனதோட தடைகளை சற்று ஒதுக்கி வச்சுட்டு முதல் நிலை ஜானாவை நோக்கிய ஒரு சிறிய முயற்சியாவது எடுத்தா என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உங்க மனக்குட்டைய தினமும் சிறிது நேரம் அசையாம இருக்க விட்டா, அந்த வித்தக்கா விசாராங்கிற ஒருமுகப்பாட்ட பழகினா, உங்க கவனமும் சிந்தனையும் எந்த அளவுக்கு கூர்மையாகும், அது உங்க வேலையையும் உங்க வாழ்க்கையும் உங்களை சுற்றியுள்ளவங்களோட உறவையும் எப்படி ஆக்கப்பூர்வமா மாத்தும்னு சற்றே சிந்திச்சு பாருங்க. அறிவு அப்படிங்கிறது வெறும் புத்தகங்கள்ல இருப்பதல்ல, அது புரிந்து கொள்ளப்பட்டு நம்ம வாழ்வில செயல்படுத்தப்படும் போதுதான் அதற்கான முழுமையான மதிப்பு பெறுது. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைச்சா, இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.